Hello, my dear English learners. Welcome back to Christ English Practice. I am your English trainer, R. Madhivanan, sharing this video lesson with you. For a change of content for this video, அதாவது இந்த வீடியோவிற்கான சப்ஜெக்ட் மேட்டர் விஷயம் சற்று மாற்றி கொடுப்பதற்காக for a change of content for this video, I am making question framing exercise. I am making a simple question making exercise for our young students under the heading how எப்படி அல்லது எவ்வளவு plus adj என்றால் பண்புச்சொல் adjective அல்லது பெயர் உரிச்சொல் how plus adjective questions. வீடியோ 1 how என்ற கேள்வி சொல்லுடன் பண்பு சொற்கள் adjectives சேர்த்து எப்படி சாதாரண அன்றாட வாழ்க்கை கேள்விகள் கேட்பது. நம்பர் 1 how old. how என்பது கேள்விச்சொல், old என்பது பண்புச்சொல் அல்லது பெயர் உரிச்சொல் adjective. how old எவ்வளவு வயது. கேள்வி how old are you. எவ்வளவு வயதாகிறது உனக்கு அல்லது நீ எவ்வளவு வயதாக ஆகியிருக்கிறாய். how old are you. I am 10 years old. ஒரு யங் பாய் ஆர் கேர்ள் சொல்கிறாரு ஐ ஆம் 10 years old. அவர் எப்படி கேள்வி கேட்பார் how old are you. அதே ஓல்டில் இன்னொரு கேள்வி how old is your dad. உன்னுடைய அப்பா யுவர் டேடுக்கு எவ்வளவு வயதாகிறது. மை டேட் இஸ் 35 years old. எனது தந்தைக்கு 35 ஆண்டுகள் ஆகிறது. நம்பர் 2 how tall எவ்வளவு உயரமாக. how tall are you. how tall are you இந்த இடத்துல what is your height. what is your heightனு கேட்கலாம். அதுக்கு பதில் I am 4 feet and 2 inches tall. எனக்கு 4 அடிகள் மற்றும் 2 அங்குலங்கள் உயரம் அல்லது நான் 4 அடிகள் மற்றும் 2 அங்குலங்கள் உயரமாக இருக்கிறேன். ஓகே. அல்லது சென்டிமீட்டர்ஸில் இந்த டால்னஸ்னால் ஹைட்டை சென்டிமீட்டர்ஸில் சொல்லணுன்னா ஐ ஆம் 132 சென்டிமீட்டர்ஸ் டால். சென்டிமீட்டர்ஸ் அது சிலபுள்கள் பிரிக்கப்பட்டிருக்கு பாருங்கள். ஐ ஆம் 132 சென்டிமீட்டர்ஸ் டால். அல்லது ஏற்கனவே சொன்னது போல் மை ஹைட் இஸ் 132 centimeters. அல்லது மை ஹைட் இஸ் 4 feet and 2 inches. ஓகே. how tall is your dad. எவ்வளவு உயரமாக இருக்கிறார் உன்னுடைய தந்தை. மை dad is 5 feet and 8 inches tall. எனது தந்தை 5 அடிகள் மற்றும் 8 அங்குலங்கள் உயரமாக இருக்கிறார். நம்பர் 3 how plus long. how என்ற கேள்விச்சொல் மற்றும் long என்ற பண்புச்சொல் adjective. எவ்வளவு நீளமாக. how long is the room. இந்த அறை இந்த ரூம் எவ்வளவு நீளமாக இருக்கிறது. the room is 30 feet long. உதாரணமாக ஒரு கிளாஸ் ரூம் வகுப்பறை அது 30 அடிகள் நீளமாக இருக்கிறது. நம்பர் 4 how wide. எவ்வளவு அகலமாக.
ஹவ் வைடு, உச்சரிப்பு வை வை. சாதாரணமாக வைடுன்னு மக்கள் சொல்கிறாங்க, அதுவும் தப்பு இல்லை. ஏன்னா அது அப்படி வழக்கத்தில் வந்துருச்சு, வழக்கு ஆங்கிலம். ஹவ் வைடு இஸ் த ரூம்? த ரூம் இஸ் 20 feet வைடு. இந்த அறை 20 அடிகள் அகலமாக வைடாக உள்ளது. நம்பர் 5, ஹவ் ஃபார், எவ்வளவு தூரத்தில், FAR, ஸ்பெல்லிங் ஜாக்கிரதையாக இருக்கணும், FAR, எவ்வளவு தூரமாக. ஹவ் ஃபார் இஸ் சேலம் ஃப்ரம் எடப்பாடி? சேலம் என்ற நகரம், ஊர், எடப்பாடியில் இருந்து, ஃப்ரம், நல்லா உச்சரிக்கணும், ஃப்ரம், இல்லைன்னா தப்பாயிடும். ஃப்ரம் எடப்பாடி, எடப்பாடியில் இருந்து. ஹவ் ஃபார், எவ்வளோ தூரத்தில் இருக்குது, இஸ் சேலம்? சேலம் இஸ் 40 kilometers ஃபார் ஃப்ரம் எடப்பாடி. சேலம் நகரம் எடப்பாடியில் இருந்து 40 கிலோமீட்டர்கள் தூரமாக உள்ளது. நம்பர் 6, ஹவ் ஹை, எவ்வளவு உயரம்? ஏற்கனவே ஹவ் டால் என்று ஒரு டால் என்ற பண்புச்சொல் பார்த்தோம். இந்த இடத்துல பாருங்க, ஹவ் ஹை, இது கட்டிடங்கள், வீடுகள், அலுவலக கட்டிடங்கள், வியாபார தளங்கள், உயரமாக இருக்கிற கட்டிடங்களுக்கும் மற்றும் மலைகளுக்கும் பொருந்தும் ஹவ் ஹை. ஆனால் இப்பொழுதெல்லாம் அந்த ஹை என்ற அட்ஜெக்டிவ்க்கு பதிலாக டால் என்ற வார்த்தையும் பயன்படுத்துகிறாங்க. அப்போது ஹவ் டால் இஸ் த செல்ஃபோன் டவர்? செல்ஃபோன் டவர், அந்த கோபுரம் எவ்வளவு உயரமாக இருக்கிறது? த செல்ஃபோன் டவர் இஸ் 200 feet ஹை அல்லது டால். செல்போன் கோபுரம் 200 அடிகள் உயரமாக இருக்கிறது. நம்பர் 7, ஹவ் டீப், எவ்வளவு ஆழமாக? ஹவ் டீப் இஸ் த ரிவர்? அந்த ஆறு, உதாரணமாக காவிரி ஆறு. ஹவ் டீப் இஸ் த ரிவர்? பதில், த ரிவர் இஸ் 20 feet deep, 20 அடி ஆழமாக இருக்கிறது அந்த ஆறு. டீப், இந்த அட்ஜெக்டிவ்ஸ்லாம் பாருங்கள், கொஞ்சம் தனியாக கூட எழுதி மனப்பாடம் பண்ணலாம், அல்லது அப்படியே சொல்லி சொல்லி நீங்கள் ஒரு வாட்டி எழுதி பாருங்கள். 8, ஹவ் பிக், எவ்வளவு பெரியது என்றால் ஒரு இடத்தின் பரப்பளவு. நீளம் எவ்வளவு? 30 அடி என்று வைத்துக்கொள்வோம். அகலம் 30 அடி, நீளம் பெருக்கல் அகலம், சதுர அளவு, பரப்பளவு எவ்வளவு மொத்தம், சதுர அடி எத்தனை என்று நாம் கண்டுபிடிக்கலாம். ஹவ் பிக் இஸ் த ஹவுஸ்? அந்த வீடு எவ்வளவு பெரியது? த ஹவுஸ் இஸ் 900 square feet பிக். இந்த வீடு 900 சதுர அடி பெரியது. ஓகே, ஸ்கொயர்னா சதுரம், ஃபீட்னா அடி. ஒரு சதுர அடி என்றால் 1 அடி நீளம், 1 அடி அகலம். ஓகே, ஹவு மெனி, அடுத்தது எத்தனை? ஹவு மெனி ஃபிங்கர்ஸ், எத்தனை விரல்கள்? ஆர் தேர், அங்கே உள்ளன. இன் அவர் பாடி, நம்முடைய உடலில் விரல்கள், கை விரல்கள் எத்தனை? ஹவு மெனினா எத்தனை? தேர் ஆர் 10 fingers இன் அவர் பாடி. நமது உடலில் அனைவருக்குமே, ஒவ்வொருவருடைய உடலிலும் 10 விரல்கள், கை விரல்கள் உள்ளன. தேர் ஆர் 10 fingers இன் அவர் பாடி. அந்த கேள்வி சொல்லியானா ஹவு மெனி. ஓகே, மெனி பயன்படுத்தும் போது அந்த பொருள் விரல் விட்டு எண்ணக்கூடியதாக இருக்கணும். எத்தனை நாணயங்கள்? ஹவு மெனி காயின்ஸ். எத்தனை கால்கள்? ஹவு மெனி லெக்ஸ். இந்த மாதிரி அந்த பெயர் சொல் விரல் விட்டு எண்ணுவதற்கு ஏற்றாறு போல இருக்க வேண்டும். எண்ணிக்கையில் 1, 2, 3, 4
என்று உதாரணமாக எத்தனை நாட்கள், how many days are there in a week, ஒரு வாரத்தில் எத்தனை நாட்கள் உள்ளன, அப்போ there are 7 days in a week. ஓகே, நம்பர் 10 பாருங்க, how much, எவ்வளவு, எண்ண முடியாத பொருள், எவ்வளவு தண்ணீர், எவ்வளவு எண்ணெய், எவ்வளவு சர்க்கரை, எவ்வளவு அரிசி, இந்த மாதிரி விரல் விட்டு எண்ண முடியாத, அதாவது திரவமாக இருக்கணும், பொருள் திரவம் தண்ணி மாதிரி இருக்கணும், அல்லது மாவு, சர்க்கரை, அரிசி, இது மாதிரி தானியமாக நிறையா இருக்கணும், மணல் மணல் இதெல்லாம். ஓகே, how much blood is there in our body, நமது உடலில் எவ்வளவு ரத்தம் உள்ளது. there is aboutனா ஏறத்தாழ 5.5 liters of blood, 5.5 liters of blood in our body, நமது உடலில் ஏறத்தாழ கிட்டத்தட்ட 5.5 லிட்டர்கள் ரத்தம் உள்ளது. there is about அல்லது there are aboutனு சொல்லலாம், தப்பில்லை. there is about அல்லது there are about 5.5 liters of blood in our body. நம்பர் 11 பாருங்க, how muchக்கு இன்னொரு உதாரணம், எவ்வளவு விலையாகிறது என்றும் இந்த how muchை பயன்படுத்தலாம். how much is this pen, how much அப்படின்னா what is the price, what is the price of this pen, how much is this pen. அல்லது இன்னொரு கேள்வியும் கேட்குறாங்க, how much does the pen cost, cost, how much does the pen cost, இந்த பேனா என்ன விலை ஆகிறது. ரொம்ப சிம்பிளாக how much is this pen என்று கேட்கலாம். this pen is 10 rupees, இந்த பேனா 10 ரூபாய் விலை ஆகிறது. ஓகே, my dear English learners, that ends this video. Thanks for watching the video. Please remember to subscribe to Christ English Practice. Wish you goodbye with your English study. Goodbye and take care.